சாதிகள் இல்லடி பாப்பான்னு எங்க கல்வியில சொன்னமோ அங்க இருந்து திரும்ப அந்த விஷயம் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஐடி கார்டு நாங்க ஒரு ப்ரிஃபர் பண்றோம், அதுல உங்க ஜாதி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு தப்பான தப்பான வார்த்தை முதல்ல. ஏன்னா அவர் சொன்னது வேற சொன்னாரா இல்ல நம்ம புரிஞ்சுக்கினது வேற புரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. எனக்கு என்னன்னா, யார் வந்தாலுமே மாற்றம் அப்படின்றது இந்த ஒரு விஷயத்துல மாறாதா என்ன அப்படின்னு தெரியல. இது எப்படி இருக்குன்னா, தலைவாயில சோறை போட்டுட்டு நடுவுல பீய வைப்பாங்கன்னு அது ஒரு பழமொழியே இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு இவர் சொல்றது. பிறந்த ஒண்ணு வாங்குற ஒரே ஒரு வாட்டி தான் அந்த சர்டிபிகேட். நீங்க வாழ்க்கை முழுக்கும் நம்ம பள்ளியில படிக்கிறப்போ இது வேணும் அப்படின்னா எல்லாருக்குமே இவன் ஏற்றம் இவன் தாழ்வு அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம ஜாதின்றதே இந்த ஃபார்ம்ல ஸ்கூல் ஃபார்ம்ல வேண்டாம் அப்படின்றதுதான் நம்மளுடைய எதிர்ப்பே. சரிங்களா? முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி. ஐடி கார்டுல பேரு முக்கியம், ஏன்னா யாருன்னு தெரியணும். ஐடி கார்டுல பிளட் குரூப் தெரியணும், ஏன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் இருந்துச்சு, ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சு, அந்த பிளட் கொடுக்க ஒரு ஐடி கார்டுல கான்டாக்ட் நம்பர் வேணும். அதே தான் ஒரு அசம்பாவிதம் இருந்துச்சு, அது யார் என்னன்னு கான்டாக்ட் பண்றதுக்கு. இதை தவிர்த்து இந்த ஜாதின்றது எதுக்கு வருது? நாங்க தான் பிறந்த அப்பயே வாங்கிருமே, திருப்பி எதுக்கு இந்த பள்ளிக்கூடத்துல திருப்பி இதை தெளிக்கிறீங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. இது தப்பா நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை திருப்பி நீங்களே அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களே, இல்ல இது நான் சொல்ல வந்தது வேற, ஆனா இது தவறா விழுந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை நீங்களா அதை தெளிவுபடுத்திட்டீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பேருக்கு பின்னாடி இந்த ஜாதின்ற பட்டம் வேணாம், நான் படிச்சு இந்த பட்டம் வாங்கினேன் அப்படின்றதே பெருமைக்குரியது. நன்றி.